குட் ஈவினிங் மக்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் வந்து இந்த முத்து சோளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரம் வைக்கணும். அதுக்கு வந்து 20-20 பொட்டாஷு அந்த உரம்லாம் வைக்கணும். ப்ளஸ் கீர்த்திங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா மெக்னீஷியம், சல்ஃபரு இதெல்லாமே மிக்சிங் ஆகிருக்கும். ஸோ அதனால் நாங்கள் எல்லாம் 3 உரத்தையும் போட்டு இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு மூட்டையும் செப்பரேட் மூட்டையாக இருக்கும். ஸோ அதில் 1 பை 1 நம்ம கொட்டி மிக்ஸ் பண்ணணும். ஒரு தடவை 3 தடவைனாச்சும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். 3 தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அதே மூட்டையில் நம்ம பேக் பண்ணி திரும்ப நம்ம எங்கே எடுத்துகிட்டு போயிட்டு எந்த காட்டில் நம்ம உரம் வைக்கிறோமோ அந்த முசோள காட்டில் போயிட்டு நம்ம மூட்டை கணக்கு பண்ணி நம்ம அங்கே வச்சுட்டு வைக்கணும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த காட்டில் அந்த நல்லா மிக்சிங் ஆகி நம்ம காட்டில் வந்து கரெக்டாக ப்ராப்பராக நம்ம வந்து உரம் வைக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஸ்டோன் மாதிரி நல்லா பெருசாக கட்டியாக இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து நல்லா தூள் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம திரும்ப மிக்ஸ் பண்ணி ப்ராப்பராக நம்ம திரும்ப பேக் பண்ணி காட்டில் போயிட்டு நம்ம தோட்டத்தில் போய் நம்ம முச்சோளத்தில் வைக்க ஆரம்பிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொட்டாஸுங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் பொட்டாஸு. அதுதான் நம்ம வந்து நல்லா வெயிட் கொடுக்குங்க. அந்த முச்சோளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பூட்டை வந்து நல்லா வரும்போது நல்லா அதுதான் வெயிட் கொடுக்கும். ஸோ அதுக்காகவே நம்ம பொட்டாஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம அது வைக்கிறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் முத்து சோளம். பார்த்திங்கன்னா இப்போ தான் கருதெல்லாம் வர ஆரம்பிக்குது, பால் விட்ருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த டைமில் தான் நம்ம வந்து உரம் வைக்க ஆரம்பிக்கணும். ஆல்ரெடி நம்ம ஒரு உரம் வச்சுருக்கிறோம் ஏற்கனவே. திரும்ப 2வது உரம் இப்போ நம்ம வைக்கிறோம். இந்த உரத்தோடு நம்ம நிப்பாட்டி இதுக்கு மேலே வந்து எந்த உரமும் வைக்க போகிறதில்ல. போட்ட பிறகு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ தான் நல்லா பிடிச்சிருக்குது, பால் பிடிச்ச கருதை வச்சுருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த டைமில் மாதிரி வைக்கும் போது தான் நம்ம கருதை நல்லா பிடிச்சி நல்லா வெயிட் கொடுக்கும் அந்த இதுக்கு. அதுக்காகவே நம்ம வைக்கிறோம். ஃபுல்லாக முத்துசோளம் தான். 2 வயலும் நம்ம 2 வயல் இருக்குதுங்க. 2 வயலுக்குமே நம்ம வந்து நீங்கள் முத்துசோளத்துக்கு உரம் வைக்கிறோம்.